Hi friends, this is Aisha Ariwork. இன்றைக்கி நம்ம யூடியூப் கிளாஸில் எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. பைப்பிங் த்ரெட்டில் உங்களுக்கு நான் வந்து திலகம் ஷேப்பில் லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு சென்டராக ஒரு கோடு போட்டு அந்த பார்ட்டில் குட்டி குட்டியாக 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அந்த பார்ட்டில் செட் ஆகிற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு சென்டரில் நம்ம க்ளூ வச்சு அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே டைரெக்டாக பண்ண போகிறதானா நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸ்க்காக தான் நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். அதனால் க்ளூ அப்ளை பண்ணி லைட்டாக, ரொம்ப க்ளூ அப்ளை பண்ணிடாதீங்க, லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அப்ளை பண்ணிட்டிங்கன்னா எல்லா இடமும் பிடிச்சிக்கும். நூல் குத்தி எடுக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 பைப்பிங் ரோப்பையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கம்மில் வந்து உட்கார மாதிரி கரெக்டாக வெட்டிக்கோங்க. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன லென்த் வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரோப் மேலே தான் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். ஓகேங்களா, கவனமாக பாருங்கள். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது பாருங்கள், அந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துட்டு குட்டியாக அது பக்கத்துலேயே ஒரு லாக், அகெயின் மேலே அப்படியே அந்த கார்னரில் போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். ஓகே, அப்படியே நூலை கீழே எடுத்து ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த நூலுக்கும் கொஞ்சம் கீழே ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக். ஓகே, அப்படியே மேலே ஒரு ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் குட்டியாக மேலே ஒரு லாக். அப்படியே கீழே வந்து நூல் உங்களுக்கு மாட்டிட்டு வரலன்னா விட்டுட்டு மறுபடியும் எடுங்க. போட்டு இழுத்துட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால கட் ஆகிடும். ஓகே, ஒரு லாக், ஒரு குட்டியாக ஒரு லாக். நம்ம லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ட்ராயிங்லேயே தான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்டே போகிறோம். ஆல்ரெடி நான் ஆரி கிளாஸ் லீஃப் ஃபில்லிங் மெத்தட் அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதே மெத்தட் தான் நீங்கள் சேம் ட்ரை பண்ண போகிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து பைப்பிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி அது மேலே நீங்கள் லீஃப் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது அந்த லீஃப் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லீஃப் வந்து கொஞ்சம் 3D மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும் நடுவில். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லீஃப் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிளாத்தாக அப்படியே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்காது. இது ரொம்ப அழகாக இருக்கும். கவனமாக பாருங்கள். அப்படியே கிராஸாக அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே போகிறோம். மறந்துடாதீங்க. மேலே ஒரு குட்டி லாக். ஓகே, நான் அப்படியே நூலை கீழே எடுத்துகிட்டு வந்து கீழே குத்தி நூல் எடுத்து கீழே ஒரு குட்டி லாக். இப்போ கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம பைப்பிங் ரோப்புக்கு மேலே ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். அப்படியே அந்த ஸ்டிச் வந்து அப்படியே நம்ம போட அந்த பைப்பிங் ரோப் மேலே ஏறிடும். அந்த ரோப் வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. போக போக பாருங்கள் தூக்கிட்டு கொஞ்சம் அழகாக இருக்குது. அப்படியே எம்போஸ்டாக ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு.
நீடியில் வந்து 90 டிகிரியில் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு சாய்ச்ச மாதிரிலாம் வச்சு நீங்கள் நூல் குத்தி எடுத்திங்கன்னா நூல் ரொம்ப பிசிறு வரும், உங்களுக்கு சரியாக வராது, சில்க் த்ரெட் கட் ஆகும். நீங்கள் நீடியில் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நூலை எடுக்க முடியும். குத்தி லாக் எடுக்கும்போது இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் அந்த மாதிரி கரெக்டாக வரும். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மெட்டல் ஸ்டேப்பிள் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லீப் ஷேப்பில், அந்த ஷேப்பை அப்படியே லாஸ்ட் வரைக்கும் அந்த ஷேப்பை அப்படியே கொண்டுட்டு போனோம். ஓகே, இப்போ ஆஃப் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இடம்லாம் நீங்கள் கிராஸாக வரும்போது கிராஸாக குத்தி அந்த இடத்த நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை வேணும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ஆரி ஒர்க் வந்து சீக்கிரம் கற்றுக்க முடியும். ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வராது, கற்றுக்க முடியாது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய பொறுமையாக இருங்க, பொறுமையாக போட்டு போட்டு பழகுங்க. எல்லா ஸ்டிச்சும் போட்டு போட்டு பழகுனா மட்டும்தான் உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வரும். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு ஒன் சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நூலை அப்படியே மெதுவாக கீழே இறக்கி கொத்தி ஒரு குட்டி லாக். அந்த சைடு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே மெத்தட் தான் இந்த சைடில் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. சில்க் த்ரெட் நூல் மாட்டிக்கிட்டு கீழே வராமல் இருந்துச்சுன்னா விட்டுட்டு மறுபடியும் இழுங்க. வேறு நூலில் மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பிடிச்சி இலையிலேன்னு இழுத்தீங்கன்னா சில்க் மறுபடியும் சொல்கிறேன், நீடியில் ஸ்ட்ரெயிட்டாக பிடிங்க, அப்போ தான் வரும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படிலாம் ஸ்டிச் போடுறோன்னு.
நல்லா கிளியராக நோட் பண்ணுங்கள் எப்படிலாம் ஸ்டிச் போடுறோம் அப்படின்றத. மேலே ஒரு குட்டி லாக், அகைன் நூலை இழுத்து குட்டியாக ஒரு லாக். இது இதே அந்த மெத்தட் அந்த சைடு நம்ம என்ன ஃபாலோ பண்ணோமோ அதையும் இந்த சைடும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ சுற்றி நான் சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துருக்கேன், செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி. இப்போ சுற்றி பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நான் கோல்டு கலரில் 2 நம்பர் பீடு எடுத்திருக்கேன். சுற்றி ஒரு பீடாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரெண்டு பீடாக ஸ்டிச் போட முடியாது, நீங்கள் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் போடணும். உங்களுக்கு பீட் ஸ்டிச் பண்ண வரலன்னா என்னோடய வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. அதில் நான் ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு டீச் பண்ணியிருப்பேன். சுகர் பீட் மட்டும்தான் நீங்கள் 2 போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த சைஸ் பீட்ஸ் எல்லாமே 2, 3, 4 அந்த பீட்ஸ் எல்லாமே சிங்கிளாக தான் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பீட், அதனால் நீங்கள் ஒரு பீடாக போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீடு பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பீடுக்கு மேலே போடக்கூடாது. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு பெண்டு வரும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ்லாம் உங்களுக்கு சரியாக வராது. இந்த வளைவு நெளிவுலாம் 2 பீடாக போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் 2 பீடு போட்டு எப்போவுமே ஸ்டிச் பண்ணுங்கள். பீட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர்லாம் ஷேப் பண்ணுறது, எப்படி ஃப்ளவர் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோலாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அட்வான்ஸ்டு கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன். மறக்காமல் என்னோடய வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். பீட்ஸ் நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். கோல்டன் கலர் ஸ்விங் த்ரெட் நூல், துணிக்கு யூஸ் பண்ணுற நூல். இந்த ஷார்ப் எட்ஜெலாம் கவனமாக பாருங்கள் எப்படி இப்போ ஷார்ப்னஸ் கொண்டு வர்றது அப்படின்னு. இந்த ஷார்ப்னஸ் பார்த்திங்கன்னா ஷார்ப்பில் ஒரு பீடு வச்சுட்டு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு பீடு கேப் இருந்தால் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு ஒரு பீடு வச்சு இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி கேப் இருக்கும். அந்த கேப் தெரியாமல் நம்ம பீடு வச்சு ஃபில் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த கேப்லேயும் ஸ்டோன் செயின் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் பீடு வச்சு உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். ஒரு பீடாக வச்சு அந்த லைன் ஒரு லைன் தெரியாமல் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். சிங்கிள் பீடாக வைங்க. நடுவில் ஸ்டோன் செயின் வைக்கலாம். அப்புறம் நீங்கள் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம், நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.